இந்துக்கள் தொடர்ந்து இன்னலுக்கும் துன்புறுத்தலுக்கும் ஆளாகிக் கொண்டிருக்கின்றார்கள். நிலைமை மிக மோசமாக போய்கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில உலக அளவிலே உலக சமூகம் இதை கட்டுப்படுத்த வேண்டும், இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எண்ணுகிறது. நாமும் அதில் நம்மளுடைய சகோதரர்களை பாதுகாப்பதற்காக நாம் தொடர்ந்து முயற்சி எடுத்து அதை நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அதற்காக RSSனுடைய அகில இந்திய செயலாளர் கொசமல தத்தாத்திரேயா கொசமல்ல அவர்கள் 29ஆம் தேதி ஒரு அறிக்கை விட்டிருந்தார்கள். அதே போல VHPயினுடைய அகில இந்திய செயலாளரும் 26ஆம் தேதி அறிக்கை விட்டிருந்தார்கள். ஆனால் நாடு முழுவதும் வருகின்ற 4ஆம் தேதி நாடு முழுக்க நம்ம வங்கதேச இந்து உரிமை மீட்பு குழு போராட்டம் நடத்தி நம்மளுடைய எதிர்ப்பை காட்டுவதற்காக நாம் அந்த போராட்டத்தை நடத்த இருக்கின்றோம். அதற்காக 4ஆம் தேதி 11 மணி அளவில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது இப்ப என்னென்ன நம்ம அனுபவிச்சுட்டு இருக்காங்களோ அதற்கு நாம் எப்படி தீர்வு காண போறோங்கிறத பத்தியான கலந்துரையாடல். அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் எதிர்ப்பு தெரிவிக்கிறது. நம்முடைய நாட்டிலிருந்து இந்த நாட்டோடு இந்துக்களோடு இருக்க முடியாது, எங்களுக்கு தனி நாடு வேணும்னு சொல்லி ஒரு நாடு பிரித்து அது பாகிஸ்தானாக உருவாக்கப்பட்டது. பாகிஸ்தானோடு இருக்க முடியாது என்று அங்க இருக்கக்கூடிய ஒரு குழு போராடி கொண்டிருந்த நேரத்தில் இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது அந்த நாட்டை பிரித்து பங்களாதேஷ் என்கின்ற ஒரு நாடு உருவாக்கப்பட்டது. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரதமர் சமீப காலங்களிலேயே கலிதா ஜியா அப்படிங்கிற ஒரு அம்மா பிரதமராக இருந்தாங்க. ஷேக் ஹசீனா அப்படிங்கிற அந்த அம்மா இருந்தாங்க. நமக்கு நம்ம நாட்டோடு நல்ல உறவா இருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு இந்த நாட்டோடு உறவா இருக்கக்கூடாதுன்னு ஒரு பயங்கரவாத செயலில் ஈடுபட்டு ஒரு பெரிய கிளர்ச்சி ஏற்படுத்தி அந்த அவன் நாட்டை விட்டு முடுக்கினாங்க. இது ஏதோ மாணவருடைய போராட்டம், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய உள்நாட்டு போராட்டம் அப்படின்னு நாம் நினைத்தாலும் கூட அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டு அங்க முக்கியமான கிரிக்கெட் வீரர், பாட்டு பாடக்கூடிய நபர்கள் எல்லாத்தையுமே அன்னைக்கு வீடுகள்லாம் சேதப்படுத்தப்பட்டது. அன்னைக்கு அந்த பாடகர் வீட்டில் இல்லாதனால உயிர் தப்பிச்சாரு. அந்த வீடெல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டு அதற்காக பல்வேறு நாடுகள் இருக்கக்கூடிய இந்துக்கள்லாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இங்கேயும் கூட நம்ம நாட்டில் இந்து இயக்கங்கள்லாம் சேர்ந்தவங்களாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அந்த தொடர்ச்சியாக அங்கே இந்த இஸ்கான் அமைப்பை சேர்ந்த சின்மயா கிருஷ்ணதாஸ் அப்படிங்கிற ஒரு ஆன்மீகவாதி இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக அமைதியான முறையில வேலை செஞ்சிட்டு இருந்தார். அது அங்க இருக்கக்கூடிய அந்த பயங்கரவாத செயல் செய்யக்கூடியவர்களுக்கு பிடிக்காம அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தற்காலிக அரசாங்கத்தை தூண்டுதல் பேர்ல தேச துரோக வழக்கு பண்ணி அவரை கைது பண்ணியிருக்காங்க. அவரு தூக்கில் ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் இருக்குதுன்னு செய்தி வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அதனால இங்க வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு உரிமை மீட்பு குழு சார்பில் நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்துடைய தலைநகரங்களையும் வருகின்ற 4ஆம் தேதி 11 மணிக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கின்றது. இதுக்கு இங்க நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இந்து இயக்கங்கள், மடாதிபதிகள், ஆன்மீகவாதிகள், அனைத்து இந்துக்களும் வந்து இதில் கலந்துக்கணும் அப்படி நாம
இந்த பங்களாதேஷ் இந்து உறுப்பினர் மீட்பு குழு சார்பில் நாம் ஒரு கோரிக்கை அறைகோல் விடுத்திருக்கின்றோம். இந்த நாடானது அவங்க அதை திருந்தலை அப்படின்னா நம்முடைய மத்திய சர்க்கார் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா நம்ம நாட்டிலிருந்து பிரிஞ்ச போன நாடு. அப்படி அவங்க எடுக்கலைன்னா அந்த நாட்டை நம்மளோட சேர்த்து வரைக்கும் இந்த அரசாங்கம் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதா நம்முடைய நிலைப்பாடா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நீங்க ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய மனநிலை எப்படின்னா எல்லா பக்கமும் அப்படிதான் இருக்குது. ஆப்கானிஸ்தான்ல புத்தர் சிலையை உடைக்கிறான். பாகிஸ்தான்ல கோயில் இடிக்கிறது மாத்திரம் இல்லாம அங்க இருக்கக்கூடிய சிறுமிய பெண்கள் எல்லாம் இந்து பெண்களை கூட்டிட்டு போய் கற்பழிக்கிறாங்க, மதம் மாத்துறாங்க. பங்களாதேஷ்ல அதுதான் நடக்குது. நிறைய கோயில் இடிச்சிருக்காங்க, நிறைய பெண்களை அவமானப்படுத்தியிருக்காங்க, மனபங்கப்படுத்தியிருக்காங்க, மதம் மாற சொல்றாங்க. அப்படி ஏதாவது மறுப்பு தெரிஞ்ச உடனே அவங்க கொள்ளறாங்க. இது அவங்களுடைய மனநிலை இப்படிதான் இருக்குது. எல்லா அமைப்புமே RSS, இந்தியங்கள், எல்லாம் அனைத்து இந்தியங்கள், நம்முடைய பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் குழு, இதுல எல்லாருமே கலந்துக்குவாங்க. இந்து உணர்வு உள்ளவங்க யார் வேணாலும் கலந்துக்கலாம். மனித உணர்வு, மனித கட்சியில யாரெல்லாம் இந்துக்கு ஆதரவா இருக்கிற கட்சி கலந்துக்கலாம். மாநகராட்சி அலுவலக பக்கத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கமானது குறிப்பா சொல்ல போனா உளவுத்துறை சரியில்லை தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு குடும்பத்துல 4 பேர் இறக்குறாங்க. இப்ப நேற்றுக்கு 3 பேர் இறந்துருக்காங்க. நிருபரையும் கூட தாக்குதல் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த அரசாங்கம் சரியா சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவது வக்கற்ற அரசாங்கமா இருக்கின்றது. நேற்றுக்கு அவினாசிலையும் கூட ஒரு கொலை நடந்திருக்குது. இப்ப நமக்கு அச்சமா இருக்கு. வீடுகள்ல எங்கேயாவது பெண்கள் தனியா இருக்கிறதுக்கு அச்சம் இருக்குது. இங்க பக்கத்துலயும் கூட மிரட்டல் எடுத்தவங்களுக்கு கேஸ் கொடுத்து அவங்க கைது பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்முடைய இந்துமனுடைய பொறுப்பாளனுடைய செயின் அத்துட்டு போயிட்டாங்க. அவனை விசாரிச்சா பல்வேறு வழக்கில் இருக்கிறான். அப்ப அவனை எப்படி ஊருக்குள்ள நடமாட்டி இருக்காங்க? இந்த மாதிரியான சட்ட ஒழுங்கு இந்த நாட்டுல இந்த அரசாங்கமானது மோசமா இருக்குது. அதுதான் நம்முடைய நாடு. இப்ப அந்த அம்மா என்ன இந்த கைது பண்ணாங்க இல்ல, அந்த அம்மா ஏதோ பேசுறதுக்காக இங்கிருந்து ஹைதராபாத் போய் உடனடியாக கைது பண்ணியிருக்காங்க. இந்த இசைவாணி இந்துக்கள் அனைத்தையும் கொச்சப்படுத்தி இருக்குது. இந்துக்கள் நம்பிக்கையுடைய கடவுளை கேவலப்படுத்தி பேசி இருக்குது. பல வழக்கு பல காவல் நிலையங்கள் கொடுத்துட்டு இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் இன்னும் நடவடிக்கை எடுக்கல. இந்த அரசாங்கம், இந்து அரசாங்கத்துக்கு இதுதான் சாட்சி.